நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு ஜாதக ஆய்வினை ஒவ்வொரு நாளும் மேற்கொண்டு வருகிறோம். இந்த ஜாதகங்கள் எங்கிருந்து எடுக்கப்படுகின்றன என்று பார்த்தால் நம்ம கடவுள் அருள் டிவி கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் அனுப்பிய ஜாதகங்கள் தான். ஒரு முறை அனுப்பினால் போதும், ஆனால் பேர் கண்டிப்பாக போடுங்க. டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து போட்டு ஒரே ஒரு கேள்வி கேளுங்க போதும், கண்டிப்பாக பதில் சொல்கிறோம். நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்தமைக்கு மிக மிக நன்றி. இந்த நேரத்தில் எனக்கு இந்த இயல்பு ஜாதகத்தை, அதாவது ஜோதிடத்தை எனக்கு கற்றுத்தந்த திரு பொதுவுடை மூர்த்தி அவர்களுக்கு நான் இந்நேரம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது கடவுள் டிவி கமெண்ட் பாக்ஸிலிருந்து வந்த ஒரு ஜாதகம் இது நம்ம ஆய்வு பண்ணலாம். இவர் பேர் கொடுத்துருக்கார், நம்ம அது பேர் நம்ம சொல்ல தேவையில்ல. இவர் ஒரு ஆண், 28/5/2010 பிறந்திருக்காரு. 3:15 AM சிவகாசியில் பிறந்திருக்கார். இன்றைக்கி என்ன வயசு அப்படின்னா இவருக்கு 14 வயசு, சின்ன பிள்ளை தான். இவர் என்ன கேள்வி கேட்குறாரு அப்படின்னா, படிப்பு எனக்கு எப்படி இருக்கும், வருமா, நல்லா படிப்பனா? நல்ல கேள்வி தான். இப்போது இவருடைய ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணி பார்க்கும்பொழுது மேஷத்தில் புதன், சூரியன் ரிஷபத்தில், சுக்கிரன் கேது மிதுனத்தில், செவ்வாய் சிம்மத்தில், சனி பகவான் கன்னியில், சந்திரன் விருச்சிகத்தில், ராகு பகவான் தனுசுவில், குரு பகவான் மீனத்தில் இருக்கிறார்கள். பிறப்பு லக்னம் என்பது மீன லக்னம். இப்பொழுது வயதின் லக்னம் இப்பொழுது இயல்பு லக்னம் ரிஷபமாக சென்று கொண்டிருக்கிறது. இப்போது இந்த லக்னத்துக்கு 3ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே முயற்சி ஸ்தானம் தான். எல்லாமே படிக்கணும், வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு தாட்டு உள்ள ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த இயல்பு லக்னாதிபதி எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். நல்லா இருக்காரா? நல்லா இருக்கார். அவர் 1க்கும் 6க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். 1க்கும் 6க்கும் ஆதிபத்தியம் பெற்று 2ஆம் இடத்துல இருக்கார். ஜாதகரே கடன் வம்பு வழக்க ஜாதகரே இழுத்து போட்டுப்பார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அவர் 2ல் இருக்கிறது நல்லதா? நல்லது. சரி, இப்போ அவருக்கு என்ன நட்சத்திரம் போயிட்டுருக்கு, அங்கே என்ன போகும்? கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம். இப்போ ரோகிணி முடிஞ்சிடுச்சு, 3 பாதமும் முடிஞ்சு, கிருத்திகை முடிஞ்சு ரோகிணி போயிட்டுருக்கு. ரோகிணி என்பது சந்திரனுடைய சாரம். அப்போது இந்த ரோகிணி 1ஆம் பாதம், சந்திரன் எங்கே இருக்கார்? 7ஆம் இடத்துல இருக்கார். நல்லா இருக்காரா? சூப்பராக இருக்கார். இப்போ ஜாதகர் நல்லா இருக்கார். சரி, படிப்பு எப்படி வரும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, படிப்பு அப்படின்னும்போது 2ஆம் இடம், 2ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு பார்க்கும்பொழுது 2க்கு 11 இருக்கார், லாபத்தில் இருக்கார். நல்ல படிப்பு நல்லா வரும். ஆனால் லக்னத்துக்கு 12 இருக்கார். 12 அப்படின்னா ஒரு தூரமாக வீட்டிலேருந்து ஒரு 70 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் போய் படிக்கிறது இல்லை. ஆனால் சின்ன பிள்ளை இப்போ லோயர் ஸ்டடீஸ் தான், நம்ம ஹையர் ஸ்டடீஸ் பற்றி நம்ம பேசுகிறோம். ஸோ ஒரு ஹாஸ்டலில் போய் படிக்கிறது இல்லை வெளியூர் போய் படிக்கிறது, அப்படி ஒரு நிலை வரும். ஆனால் படிப்பு நல்லா வருமா? படிப்பு நல்லா வரும். இப்போ பாருங்கள், இதில் ரோகிணி அப்படின்னும்பொழுது உங்களுக்கு சூரியன் முடிஞ்சு சந்திரனுடைய நட்சத்திரம் போகுது. இங்கே என்ன போகும் அப்படின்னாக்கா, செவ்வாய் முடிஞ்சு ராகுனுடைய நிலை போகும். ராகு எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2க்குள்ள அந்த 2ஆம் இடத்து அதிபதியினுடைய நிலை. அந்த ராகு இருக்கிறது அங்கேருந்து 7ஆம் இடத்துக்கு இருக்கார், லக்னத்துக்கு 8ல் இருக்கார். இருந்த போதிலும் இவர் படிப்பாரா அப்படின்னா படிப்பார். ஒன்றும் ஏன்னா லக்னாதிபதி நல்ல நிலையில் இருக்கார். இவரை பொறுத்தவரையிலையும் வெளியில் போய் படிக்கணும், தூரமாக போய் படிக்கணும், இல்லை ஹாஸ்டல் தங்கி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை. அதுக்கப்புறம் குரு வருவார். குரு 10ல் இருக்கார், நல்லா இருக்கார். சரி, லக்னம் மாறும். இது எது வரைக்கும் இருக்குன்னா 30 வரைக்கும் இருக்குது. 30ன்னா 20 வயசு வரைக்கும் தான் இந்த லக்னம் இயங்க போகுது. 20க்கு மேலே இந்த லக்னம் இயங்கும். அப்போ லக்னாதிபதி 11 சூப்பர்.
இது இயல்பு லக்னமாக எடுத்தால் அப்போது இங்கே என்னென்ன நட்சத்திரம் போகும்? மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம். மிருகசீரிஷம் 3ஆம் இடம் ஓகே, திருவாதிரை 7ல் ஓகே, புனர்பூசம் குரு 10ல் இருக்கார், அது ஓகே. இப்போ 2ஆம் இடத்து அதிபதி சந்திரன் 6க்கு 2க்கு 5ல் வந்துடுறாரு. பட் லக்னத்துக்கு 6ல் கடன் பட்டு கொஞ்சம் நல்லா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை. ஏன்னா இது 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டடீஸ் நல்லா அற்புதமாக வரும். இப்போ படிப்பு பொறுத்தவரையும் ஒரு நல்லா படிப்பார், சூப்பராக படிப்பார் அப்படின்னு அடுத்த லக்னத்துக்கும் ஆராய்ச்சி பண்ணி நம்ம சொல்லியிருக்கோம். நன்றி, வாழ்க வளமுடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.